அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களான ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் தமிழக அரசு தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அவரும் கேட்கலாம். அபினேஷ், இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த பேச்சுவார்த்தை எவ்வளவு மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விரிவான தகவலை பதிவு செய்யலாம். மலர்வெளி சரியாக இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்தில் மீன்வளம் மற்றும் பணியாளர் நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் முன்னிலையில் தற்பொழுது ஜாக்டோ ஜியோ பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் அரசு சார்பாக அமைச்சர் ஜெயக்குமார், அதே போல நிதித்துறை செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளோடு ஜாக்டோ ஜியோ பிரதிநிதிகள் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பை பொறுத்த மட்டில் தமிழக அரசு பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை சரி செய்து அரசு துறைகளில் ஆட்குறைப்பு நடவடிக்கையை வகை செய்யும் அரசாணை 56 ரத்து செய்வது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளோடு தற்பொழுது மூத்த அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் தலைமையில இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் பல்வேறு பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்படும் என தெரிகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமான அமைப்பின் சுப்பிரமணியன், அதே போல தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம், அதே போல முத்துசாமி, தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி உள்ளிட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பின் பல்வேறு பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற 4ஆம் தேதி அவர்கள் அறிவித்திருந்த 4ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிடும்படியும் அரசு அதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் உங்களுடைய கோரிக்கையை ஏற்கிற அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது என்கிற ஒரு உத்தரவாதையும் தற்பொழுது அரசு சார்பாக வைக்கப்படுகிறது. எனினும் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக 1/2 மணி நேரத்துக்கும் மேலாக தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் 1 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நீடிக்கும் என இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக எட்டப்பட்டதா அல்லது இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறதா, ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருந்தபடி வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி அவர்கள் காலையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்களா என்பது குறித்து ஒரு முழு விவரம் தெரிய வரும். ஆனாலும் கூட கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த ஊதிய முரண்பாடு, அதே போல குறிப்பாக இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான அரசு சொன்ன அந்த கொள்கை, அரசு ஒரு நபர் குழு ஒரு அமைத்திருந்தது. அந்த ஒரு நபர் குழு ஓய்வு பெற்ற நீதிபதி ஓய்வு பெற்ற TS ஸ்ரீதர் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டது. அவருடைய குழு அறிக்கை என்பதும் அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. எனவே இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை டிசம்பர் 4ஆம் தேதி வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல் கொடுத்தீங்க அபினேஷ். தகவலுக்கு நன்றி.